பார்த்தேன். நேத்து தான் போய் பார்த்துட்டு வந்தேன். எங்க போய் பார்த்துட்டு வந்தீங்க? அது நான் இங்கே எங்கள் ஊரில் திட்டக்குடியில். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம குழந்தை நம்மள அனாதை விட்ட மாதிரிலாம் இருக்குது. அவருக்கு புதுசு கிடையாது அனாதையாக விடுறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறக்கலாம். அதாவது அரசியல் லாபத்திற்காக அவர் என்ன வேணா செய்வார். அவர் இதுக்கப்புறமேட்டு திருப்பி பாருங்க நடிப்பார் அவர். எப்படி எலெக்ஷன் முடிச்சிட்டா? எலெக்ஷன் அதுதான் அவ்வளோக்குள்ள நீங்கள் போகவே போகாது. இந்த மரத்தை மேலே தாவுறது, இந்த கரண்டுக்கு மேலே தாவுறது குறைஞ்சிச்சு. இப்போ எங்கே இருக்கு இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க? ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு இடத்துக்கு சென்றுட்டு போய் பேசாம இருந்த வரலாறு வேற இந்திய வரலாற்றில் வேற எங்கேயுமே கிடையாது. கிராமப்புற இடத்துல அங்க உள்ள மக்கள்லாம் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. ஓ, இவ்வளவு நாளா நம்ம வந்து விஜய் வந்து நம்பிட்டு இருந்தோம். தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்ச்சி நம்மோடு இருப்பவர் பச்சையப்பன் கல்லூரி திமுக மாணவர் அணி துணைத் தலைவர் அஜித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். படம் பார்த்துட்டீங்களா? பார்த்தேன். நேத்து தான் போய் பார்த்துட்டு வந்தேன். எங்க போய் பார்த்துட்டு வந்தீங்க? அது நான் இங்கே எங்க ஊர்ல திட்டக்குடியில. சார் இப்போ தியேட்டர் ரிலீஸ் பண்ணல சார். நீங்க எந்த படத்தை சொல்றீங்க? நான் ஜனநாயகம் படம் சொல்றேன். ஜனநாயக படமா? ஆமா. நான் டிஎன் 2026 அந்த படத்தை சொல்றேன். அதுவும் விஜய் படம் தான்றீங்களா? ஏன் சார் நீங்க வேற என்ன போட்டு என்னை நீங்க 6வது 7வது என்னை கேஸ் வச்சிருக்கீங்க நீங்க? அப்படிதான் இருக்குது. என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு? எப்படி யார் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்தை? ஜனநாயகம் படத்தை இல்ல வேற யாரும் ரிலீஸ் பண்றக்க மாட்டாங்க. விஜய் என்ன தான் ரிலீஸ் பண்றாரு. அவரு விஜயனே பண்றாரு. ஆமா, அவர் தான் பண்றாரு. அவர் படத்தை அவரே எப்படி இது பண்ணுவாங்க சார்? பண்ணுவார் சார் அவரு. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா நம்ம குழந்தை நம்மள அனாதை விட்ட மாதிரிலாம் இருக்குது. அவருக்கு புதுசு கிடையாது அனாதையா விடுறது. ஆல்ரெடி குழந்தைகளை இல்ல நான் அதாவது பொதுவா சொல்றேன், நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் வந்து சென்சார் போர்டு அங்கதான் இருக்கு. அவங்க வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, ஜனநாயகம் திரைப்படத்தை வெளியிட்டதற்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல என்ன பண்ணா ஒரு பாட்டை தான் வெளியிடுறாங்க. ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் தான் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த திரைப்படம் வந்து முழுசா வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த திரைப்படம் என்பது வெளியே வந்தது என்பது அவங்களுக்கு மட்டும் அது இழப்பு கிடையாது, ஒட்டுமொத்தமாக சினிமா துறைக்கு இழப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து விஜய் அவர்களுடைய படம் அப்படிங்கிறத தாண்டியுமே ஒரு சினிமா ஒரு திரைப்படம் ஒரு சினிமாவா இருக்குது. அது யாருடைய படம் வெளியே வந்தாலும் அது தவறு தான். அவரு அந்த இடத்துல வெளியிட்டது அரசியலுக்காக, அரசியலை பயன்படுத்தி அதில் நாம் சூழ்ச்சி செய்து அதில் நாம் லாபம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். அதற்கு உற்ற துணையாக அண்ணன் ஆதவர்ஜனா வந்து அவர் வந்து இருந்திருக்கலாம். அப்படித்தான் வந்து இதை பார்க்க வேண்டியது தவிர இதுக்கு வந்து மற்றவங்க மேலே பழி சொல்வதோ மற்றவங்க மேலே விமர்சனம் செய்வதோ அப்படியெல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த ஜனநாயகம் திரைப்படத்திற்கு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே சரி எல்லாரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினாரு, சிம்பு சார் பேசினாரு, எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. திரையுலகம் எல்லாரும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் அந்த படம் வெளியே வந்து வருத்தப்பட்டார் அவர். அப்படி இது வந்து விஜயனுடைய படம் என்பதற்காக வந்து அவங்க பேச சொல்லி எண்ணக்கூடாது. ஒட்டுமொத்தமான ஒரு சினிமாவில் வந்து இப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்குறப்போ எல்லாரும் பேசினாங்க. பேசாத ஒரே ஒரு யாருன்னு பார்த்தோன்னா நம்ம பக்காமாசன விஜய் மட்டும்தான். படம் சம்மந்தப்படவே பேசல. ஆமா. இப்போ யார் தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க? விஜய் சார் தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க சொல்றீங்களா? அதுதான் உண்மையே. அவர் இதுல என்ன சந்தேகம்? எனக்கு என்னன்னா அவர் படத்தை அவர் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க நான் கேட்கறேன். ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்களா சார்? ஒண்ணு வந்து தெளிவா புரிஞ்சுக்கங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த சென்சார் போர்டு கிட்ட உள்ள போனா அவங்க வந்து ஒரு டீம் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த டீம் வந்து அவங்க வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க. அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த படம் பார்ப்பாங்க. அவ்வளவுதான், அந்த படம் முடிஞ்சு அவ்வளவுதான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு திருப்பி அந்த ஜனநாயகம் படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு ஒன்று இருக்கு. அதை வச்சு தான் போட முடியும். அந்த பாஸ்வேர்டு ப்ரொடியூசர் அனுமதி இல்லாத திருப்பி பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு படத்தை. ஆமா, ப்ரொடியூசர் அனுமதி இல்லாம அந்த படத்தை திருப்பி பார்க்க முடியாது. அப்போ ப்ரொடியூசர் வந்து திருப்பி வந்து இந்த ஜனநாயக படத்தை நீங்க திருப்பி பாருங்க அப்படின்னு சொன்னாதான் தனிக்கையே திருப்பி வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. அப்போ அவங்க தான் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய அனைவரும் மாட்டுவாங்க. ஏன்னா எந்த நேரம், எந்த தேதி, எந்த டைமிங் உட்பட எல்லாமே அவங்க குறிப்பிட்டிருக்கும்.
இப்ப நான் வந்து இந்த அலுவலகத்துக்குள்ள உள்ள வரேன்னா சும்மா வந்தேனா, வரும்போது கையெழுத்து போட்டு தானே வந்தேன். இதே போலதான் தணிக்கை வாரியத்திலயும் இருக்குது. அப்போ அவங்க வெளியிட்டாங்கன்னா இது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க வெளியிட வாய்ப்பு இல்ல. வேற யாரு இப்ப எடிட்டர் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. எடிட்டர் எப்படி வெளியிட முடியும்? அவர் கூட பண்ணிடலாம்ல. அதாவது அவர் ஆப்போசிட்டா செயல்பட்டுலாம்ல. அதாவது சினிமா துறையில எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை அது. ஒரு திரைப்படத்தை அவங்க எடிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்களுக்கு முழு ஊதியத்தை அந்த படத்தை முன்னாடி வந்து கொடுக்க மாட்டாங்க. பாதி கொடுப்பாங்க. அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ இவர் ரிலீஸ் பண்றதா இவருக்கு இன்னும் ஊதியம் கிடைச்ச மாதிரி தெரிய சொல்ல முடியல. அதோட பெருசா வாங்கிருக்கலாம்ல. புரியல. அதோட பெரிய தொகை. இதோட அவர் நிப்பாட்டிட்டு போயிடலாமா? அவர் வேற என்ன கேரக்டர் இல்ல. அதாவது சினிமா துறையில ரெட் கார்டுன்னு ஒன்று இருக்கு. ரெட் கார்டு கண்டிப்பா கொடுப்பாங்க. அது வந்து பல நடிகர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சிம்பு அவர்களுக்கும் விஷால் அவர்களுக்கும் ரெட் கார்டுலாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ இரவி படம் நீங்க பாத்துருக்கீங்களா? இரவி படத்துல என்ன ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை ஆச்சு. சீன்ல. ஆமா. அந்த சூழ்நிலை பிரச்சனை ஆகும்போது என்ன சொன்னாங்கன்னா, உன்னாலதான் சிக்கல் போல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ப்ரொடியூசர் டேரக்டா போய் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தை சொல்றீங்க? ஆமா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 2 பேருக்கு அந்த வாதம் போயிட்டு இருக்குது. படம் ரிலீஸ் பண்றதா போறதா அப்படின்னு போயிட்டு இருக்குது. ஆமா. அப்போ அந்த மாதிரியான ஒரு மோதல் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. அப்போ பயந்துகிட்டு எடிட்டர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எடிட்டர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இது அப்போது தனக்கு இருக்கலாம். படத்துல வந்து எடிட் அந்த வெர்ஷன் போட்டு டேட் போட்டுருக்காங்கல்ல. அது இவங்களே பண்ணிருப்பாங்களே. அப்ப எடிட்டர்னா எடிட்டர் கைது பண்ணிருக்கலாம்ல. எடிட்டரை கைது பண்ணிருக்கலாம்ல. எடிட்டர் யாருன்னு கைது பண்ணவே இல்ல. அந்த வெர்ஷன்ல இருக்கு இல்லைங்க, அந்த படத்தோட வெர்ஷன்ல. அப்ப எடிட்டர் வெர்ஷன் அந்த டேட் போட்டுருக்காங்கல்ல. அதாவது எடிட்டிங்ல நீங்க இந்த படத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம லேப்டாப்லயே பார்ப்போம். லேப்டாப்ல பாக்குறப்ப என்னன்னா செகண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இத்தனை மணின்னு சொல்லி ஓடிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனா எடிட்டிங் பண்றப்போ அந்த மாதிரி தான் இருந்தாகணும். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க சென்சார் போட்டு வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த டைம் கணக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அங்க சென்சார் போர்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீனை வந்து நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து ஓடிட்டே இருக்கும். அந்த டயலாக் ஏதாவது சாதி பிரச்சனை இல்ல மத ரீதியான கண்டிப்பா இது பண்ணுவாங்க. அப்ப பண்றப்போ இந்த மாதிரிலாம் எடிட்டிங் பண்ணுவாங்க. எடிட்டிங் பண்றப்போ இந்த செகண்ட் ரன்னிங் ஆயிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். ஆனா எடிட் பண்றப்போ அது ஓடவே இல்லை. இந்த படத்தை சொல்றீங்களா? ஆமா. ஒண்ணு அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒண்ணு டைமிங் வந்து ஓடி இருக்கணும். இல்ல எடிட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுலயும் கண்டிப்பா இருந்திருக்கணும். அப்ப இல்லவே இல்லை, வெறும் எடிட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது திட்டமிட்டு விஜய் அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த வாட்டர் மார்க் இருக்குது விஜய் சார் வச்சுட்டான்னு சொல்றீங்களா? புரியல. அந்த வாட்டர் மார்க்ல படத்துல. ஆமா. அது விஜய் சார் அவரே சார் வச்சாரு. அவர் எதுக்குங்க வைக்கணும் அவர் படத்துக்கு? அதாவது அரசியல் லாபத்திற்காக அவர் என்ன வேணா செய்வார். அவரு ஆமா தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர் என்ன வேணா செய்வாரு. எதற்காக ரெண்டு தொகுதியில் அவர் போட்டி போட காரணம் என்பது, அதுவும் குறிப்பாக அவர் நினைக்கக்கூடிய சமூக வாக்குகளை பெற வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் குறிப்பிட்டு பெரம்பூர் தொகுதியிலையும் குறிப்பிட்டு திருச்சி தொகுதியில வந்து நிக்கிறார் அவரு. சரிங்களா? அப்போ அவர் ஏன் அங்க நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவர் ஒரு அரசியல் ஒண்ணு பண்றாரு. அவரு நம்முடைய சமூக வாக்கள் இருக்குது, நம்ம வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிறாரு. இதைத்தான் தன்னுக்கு சாதகமா மாத்திட்டு அந்த படத்தை வந்து அவரே வெளியிட்டு இருக்காரு. அதற்கு துணையா வந்து அவர் இருந்திருக்காரு. இவ்வளவுக்கு நான் பட்டியல் போட்டு எல்லாமே சொல்லிட்டு நானு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன இருக்குது, சென்சார் போர்ட்ல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எடிட்டர் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டேன். கடைசியா விஜய் நட்டி வந்து எல்லா தரப்பும் சொல்லிட்டீங்க. அப்ப தயார் பண்ணுறது லாஸ் இல்ல. வேற என்ன படம் நடிச்சு கொடுப்பாரு அப்படி பார்த்தா? அதான் போட்டிருக்காங்க, கவலைப்படாதீங்க. அதாவது அவர் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. சொன்னாரு அவரு. இதுக்கப்புறமா திருப்பி பாருங்க நடிப்பாரு அவரு. எப்படி எலெக்ஷன் முடிச்சிட்டா? எலெக்ஷன் அதுல அவ்வளவுக்குள்ள நீங்க போகவே போகாதீங்க. சைக்கிள் ஓட்டினாரு, அதே பெரிய நடிப்பு தான். நிஜமா பாத்தீங்களா நீங்க? ரெக்க கட்டி பறக்குது அண்ணாமலை சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. மத்தவங்க ஓட்டினது இல்ல. அதாவது ஆந்திரா பக்கம் போய் பாருங்க, அங்கேயே சைக்கிள் ஓட்டி தான் ஓட்டு. அதாவது நீங்க வந்து எதுக்காக வந்தீங்க? இங்க அரசியலுக்கு எதுக்கு வந்தீங்க? ஓட்டு வாங்குறதுக்காக வந்தீங்க. நான் என்ன சொல்றேன்னு வச்சுங்க, நீங்க சைக்கிள் ஓட்டுனது போனது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சைக்கிள் எடுத்து ஓட்டு போறீங்க. நீங்க திடீர்னு என்ன பண்றீங்க? நீங்களே சைக்கிள் ஓட்டு திருப்பி வந்து வண்டிக்குள்ள ஏறி வந்துக்கிறீங்க. அப்ப நீங்க என்னதான் பண்றீங்க? நீங்க எதுக்காக நீங்க சைக்கிள் ஓட்டுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல. ஏன் திருப்பி வண்டியில ஏறி உட்காந்தீங்கன்னு சொல்லிட்டு புரியல. அப்ப எதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியவே இல்லை. அரசியலுக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறது புரியல. மற்ற கட்சி இவருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும்ல. இப்ப மற்ற கட்சிக்காரங்க வித்தியாசம் தான் இருக்கு. அது இவரோட ஸ்டைலே ஒரு ஃபார்வர்ட் பண்றாரு. பயங்கர வித்தியாசம் இருக்குது. ஏன்னா மற்ற கட்சி கூட்டம் எல்லாமே அமைதியா இருக்குதும், சிறப்பா இருக்குதும், தண்ணீர் பாட்டில் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இவங்க கட்சி கூட்டம் என்ன பண்ணுவாங்க? இந்த மரத்தை மேல தாவறது,
இந்த அதெல்லாம் கரண்ட் இப்ப கம்பி இல்லைங்க. மேல தாவுறது. அதெல்லாம் குறைஞ்சிருச்சு இப்ப. இல்ல இது எங்க இருக்கு இப்ப நீங்க அதெல்லாம் பாக்குறீங்க? எல்லாம் குறைஞ்சிருச்சு இப்ப. அதெல்லாம் இல்லைங்க, இல்ல. அதாவது உங்களுக்கு அப்படி தெரியுதுங்க. எங்க ம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். காரைக்குடியில விஜய் அண்ணன் போறாரு சொன்ன உடனே ஆமா. அது போலீஸ் பாதுகாப்பு இருக்கதான் செய்யும். போலீஸ் பாதுகாப்பு நான் சொல்லவே இல்லை. போலீஸ் அதான் பாதுகாப்பு மரத்துக்கு எப்படி இருக்குது? சிறப்பா மரத்த செயல்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்குது. சொல்றீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தகரம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அந்த தகரத்தை போட்டு மரத்தை மூடினாங்க. ம். இல்ல அவங்க முன்னெச்சரிக்கை இருக்காங்க. நல்லவேளை விஜயோட கார்ல வந்து தகரத்தை போடல. ம். போட்டிருந்தா என்ன ஆகுறது? என்ன சொல்லுங்க பாக்கும். அதான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தானே அதான் அதெல்லாம். அதுதான் நான் சொல்றேன். ம். அப்ப மரத்துல ஏறது உண்மைதானே அவங்க? சார் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமா இருக்காங்க சார் அவங்க. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அரசியல் மயப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமா தான் தாவேக கூட்டம் இருக்குது. அடுத்த படம் நடிக்க போறான்னு சொல்றீங்களா? அப்படின்னா? கண்டிப்பா அதாவது கவலைப்படாதீங்க. ம். விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம். ஐயோ நம்ம அண்ணன் வந்து படத்தை இனிமே நடிக்க மாட்டாரு ம். அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ம். அப்பெல்லாம் ஒண்ணு வேணாம். ம். கவலைப்படாதீங்க. உங்களுக்காக உங்கள் விஜய் அண்ணன் வந்து ம். கண்டிப்பா வந்து படத்தை நடிப்பாரு, டான்ஸ் ஆடுவாரு, உங்களுக்காகவே பாட்டு பாடுவாரு. கவலைப்படாதீங்க. நீங்க சொல்றத பார்த்தா கதைலாம் கேட்டாரு. இல்ல அது கண்டிப்பா அதெல்லாம் கேட்டிருப்பாருங்க. கதை கேட்டாரு. அதாவது அவருக்கு தெரியாத ஒண்ணு கதையே கிடையவே கிடையாது. ம், ம். அதாவது இங்க அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கிறத அவரு எடுத்து போனவரு. எனக்கு தெரிஞ்சு நியாயமா அந்த டிஎன் 2026ல விஜய் கூட நடிக்க வச்சிருக்கலாம். ம். மாத்தி வந்து அவங்கள விட்டாங்க. ஆனா அது நல்லா தான் ஆனா, இருக்குது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அந்த படத்த அடிக்கிறதுக்காக தான் விஜய் சார் இந்த படத்த ரிலீஸ் பண்ண மாரி அவரு சொல்றாங்க. அடிக்கிறதுக்காக அப்படிலாம் நீங்க அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது. ம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அரசியல் படமா வருதே ம். அப்படிங்கிறதுக்காக அந்த படத்துல விஜய் நடிச்சிருக்கலாம் நான் சொல்றேன் நான். ம், ம். வேற எதுக்காக சொல்லவே இல்ல. அதாவது அவங்கள வந்து குறிப்பிட்டு சொல்றது அந்த மாதிரிலாம் இல்லவே இல்ல. அந்த படம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தத்துவார்ந்த ஒரு தலைவனை நீங்க ஏற்று வந்து அரசியலுக்கு வரணும். அதுல நீங்க வந்து செயல்பாடா இருக்கணும் அப்படிங்கிறத பேசுறாங்க. அது வந்து விஜய்க்கு எதிரா அப்பலாம் நீங்க பேசவே கூடாது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. இந்த படம் வந்து பெரிய தாக்கத்த ஏற்படுத்துச்சா? இப்ப விஜய் சார் நெனச்ச மாரி இந்த படம் வந்துச்சுல்ல. ம். பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சுல்ல. அந்த தாக்கத்த ஏற்படுத்துச்சுன்னு கேட்கிறேன். இந்த ஜனநாயகம் படம். இல்ல அதாவது இப்ப அவரு குறிக்கோள் என்ன? அந்த படம் ரிலீஸ் பண்ணா மக்களோட ஒரு பாதிப்பு வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாரு. அது நடந்துருச்சா? இல்ல அதாவது அவர பொறுத்தவரையுமே அந்த அனுதாபத்த வந்து அவரு உள்வாங்குறாரு. ம். அனுதாப அவர் என்ன பண்றாருன்னா முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் வந்து ம். பாஜக, திமுக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல வந்து முழுக்க முழுக்க பழி சொல்றாங்க. அதுவும் குறிப்பா ஆதவர்ஜன தான் சொல்லிட்டு இருக்காரு. விஜய் வந்து இப்போ வரைக்கும் பேசவே இல்ல. ம். அவரு பேசவும் மாட்டாரு. வருவாரு. ஒரு 4 வார்த்தை மேடையில பேசுவாரு. சைக்கிள் ஓட்டு டக்குன்னு வந்து அவரு வந்து கிளம்பி போயிடுவாரு. காரைக்குடியில வந்துட்டு நீங்க எத்தனை நிமிஷம் பேசுனீங்க? ஒரு வார்த்தை பேசுனீங்களா? இல்ல. உங்களுடைய வேட்பாளர் ஆதரிச்சு தான் நீங்க வரீங்க. ம். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்னுடைய இங்க நிக்கிற வேட்பாளரா நிக்கிற இவருக்கு வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாரா? இல்ல. பேசவே இல்ல. ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. அதான் எனக்கு தெரிஞ்சு கை தூக்கி காமிச்சிட்டாருல்ல. இல்ல என்னது? அவரு வேட்பாளரு. அதாவது பிரபு. ஒரு கட்சியினுடைய தலைவரு ம். ஒரு இடத்துக்கு சென்றுட்டு போய் பேசாம இருந்த வரலாறு வேற இந்திய வரலாற்றில் வேற எங்கேயுமே கிடையாது. மக்கள் ஆதரவு அப்படி இருக்கு. இப்போ இடத்துக்கு டக்குனு சார் போக முடியல. போய் பேசலாமா இல்லையா சார்? அதாங்க ஒரு இடம். 5 நிமிடம் கூட பேச அவரால முடியாதா? ம். அவர் பேசுறது 2 நிமிஷம் தான். நான் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்றேன் நானு. ஒரு 5 நிமிஷம் வச்சு பேசுங்க அப்படின்னு நான் சொல்றேன். தன்னுடைய பேரை எழுதி பார்த்து படிக்கிறவரெல்லாம் எப்படி சார் ஒரு லீடரா இருக்க முடியும்? அங்க காரைக்குடியில ஒண்ணும் போய் பேசல. ம். கன்னியாகுமரியில ஒண்ணும் போய் பேசல. கனிமொழி பேசிருக்காரு. என்ன பேசினாரு அவரு? தேர்தல் அறிக்கை விட்டுருக்காருல்ல. அதாவது திமுக அறிக்கை தெரியுமா உங்களுக்கு? அது அவரோட அறிக்கைன்னு சொல்றாருல்ல அவரு. ஏங்க திமுக அறிக்கைங்க அது. ம். அதாவது நீங்க நல்லா பாருங்க. திமுக அந்த அறிக்கை விட்டதுதான் இவரு வந்து தமிழ்நாடு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து விட்டுருக்காரு. ம். சொந்தமா சுயமா எதுவுமே யோசிக்க தெரியாது. இவர் வந்து ஒண்ணு ஆனா இதை நம்புறாங்க பாத்தீங்களா? அதுதான் பார்க்க ஆபத்தா இருக்குது. பார்க்க பாவமா இருக்குது. அத பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கும். ஆமா ஐயா. அதாவது திமுக அதிமுக அத பார்த்தா பயமா இருக்கும். அதாவது இவங்க சொல்ற இந்த இருக்கு பாத்தீங்களா? ஆனா இப்ப கள நிலவரப்படி பார்த்தா இப்ப விஜய் சார் வந்து முன்னாடி வந்துட்டாங்கன்னு சொல்றாங்களே லீடிங்ல. இப்ப இந்த பிரச்சாரத்துல இருந்து இந்த இன்பிட்வீன் டைம்ல நான் வந்து களத்துக்கு போயிட்டேன் நானு. சரிங்களா? நான் தொகுதிக்கு போனேன். தொகுதியில உள்ள வந்து மக்கள்கிட்ட போய் நான் வந்து உங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கு? அப்படிங்கிறத நான் முழுக்க முழுக்க நான் போய் கேட்டேன். அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து திமுக அப்படிங்கிறதுனால நான் பேசல. அவங்களே சொன்னாங்க, எப்பா கண்டிப்பா திருப்பி திமுக தான்ப்பா வரும். அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. எங்களுக்கும் வந்து அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எடப்பாடியார் வந்து அதிமுக என்பது பாஜகவுடைய கட்டுப்பாட்டுல அப்படி வந்து கொண்டு போயிட்டாரு. விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா, தொடக்கத்துல பாஜக எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பேசினாரு. ஆனா எப்போ சிபிஐ வழக்கு மாறிச்சோ, அதுல இருந்து பாஜக அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் வந்து பயன்படுத்தல, பேசவே இல்ல அப்படிங்கிறது இருக்கிறாங்க. ஆனா கிராமப்புற இடத்துல அங்க உள்ள மக்கள்லாம் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. ஓ! இவ்வளவு நாளா நம்ம வந்து விஜய் வந்து நம்பிட்டு இருந்தோம். அப்படிங்கிற அவங்க நான் களத்துல நேரா போய் பார்க்கிறப்ப அவங்க சொன்னாங்க, நம்பிட்டு இருந்தோம். ஆனா என்ன ஒண்ணுன்னா, அவர் வந்து மற்றவர்களை தாண்டி இவர் வந்து கடுமையா ஏமாத்த ஆரம்பிச்சாரு. ஏமாத்துறாரு. ஆமா. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா, எதுக்கெடுத்தாலும் திமுக, திமுக, திமுக அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு எதிர்ப்பை வந்து திமுக மேல உண்டாக்கிட்டு, அவர் மேல ஆதரவு அப்படிங்கிற மாரி உருவாக்குனாரு. ஆனா,
இதெல்லாம் மக்கள் வந்து கொஞ்சம் 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 புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. சிலிண்டர் பிரச்சனை யாரை போய் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மத்திய அரசை போய் கேட்கணும். ஆனா இவரு என்ன பண்றாரு, இங்க இருக்கக்கூடிய திமுக அரசையோ மாநில அரசை பார்த்து கேட்கிறாரு. அவரு இல்ல இங்க ஒரு அழுத்தம் கொடுத்தா அவங்க கேட்பான். இங்க என்ன அமைதியா இருந்தாங்களா, போராட்டம் செஞ்சாங்களா இல்லையா? அண்ணன் திருமாவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்களும் போராட்டம் செய்தாங்களா இல்லையா? ஆனா அன்னைக்கு போராட்டம் செய்தார்களா தாவேக்கா? சொல்லுங்க, செஞ்சாங்களா? சரி, அவங்க சொன்னாங்களே சிலிண்டர் இந்த மாதிரி ஆச்சு அடுத்து கூட சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. சரி, நீங்க இருக்கீங்க தாவேக்கால ஒரு போராட்டம், நீங்க விஜய் அண்ணா இருக்காருல்ல, ஏன் அவரே ஒரு போராட்டம் எடுத்துருக்கலாமா இல்லையா? அதான் ஜெயிச்சுட்டு பண்ணலாம பார்த்துருப்பாரு. என்னங்க எல்லாத்தையும் ஜெயிச்சா அவர் தோத்துருவாரு. அவரு தோத்துறா வந்து வீட்டு இருப்பாரு. அவரு எங்க ஜெயிக்க போறாரு சொல்லுங்க. ஜெயிக்கிறதுக்கு அறிகுறி இருக்குல்ல. புரியல. ஜெயிப்பாருன்னு சொல்றாங்களா, அடிச்சு சொல்றாங்களா? அது அறிகுறி கிடையாது, ஒண்ணும் கிடையவே கிடையாது. கள நிலம் சொல்லுது சார். நான் களத்துல போய் நேரா போய் பார்த்து நானு, சரிங்களா, எனக்கு தெரியும். அவரு எல்லாமே சொல்றாங்க அங்க. அதாவது இருமுனை போட்டி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரேதான் திமுக வந்து வெற்றி பெறுவது வந்து உறுதி. அதுல வந்து எவ்வித மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது.